வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன். இன்றைக்கு 2025 ஆண்டு 8ஆம் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த வீடியோ திருகோணமலை பற்றிய ஒரு வீடியோ. அண்மைய தினத்துல நான் பாராளுமன்றத்துல நிக்கல குகதாசன் நினைக்கிறேன். எங்களுடைய தமிழ் அரசு கட்சியை சேர்ந்த அந்த வயசு போன ஐயா குகதாசன் ஐயா என்னை கண்டு நான் பாராளுமன்றத்துல ஒரு முக்கியமான உரை ஒன்றை ஆட்டினான். அதுல என்னுடைய சிறப்புரிமை மீறல்ல, அதாவது டிசிசி மீட்டிங்க்கு யார் யாரை நீங்கள் கூப்பிடக்கூடாதோ அவர்களை எல்லாம் அழைத்து டிசிசி மீட்டிங்ல பிரச்சனை நடக்கிறது என்பது தொடர்பாக அந்த ஒழுங்கமைப்புகளை பேண சொல்லி எங்களுடைய பிரதீபன் அவர்களுக்கு நான் போட்ட முறைப்பாடு, பாராளுமன்றத்திலே என்னுடைய சிறப்புரிமை மீறல் முறைப்பாடு தொடர்பாக போட்ட முறைப்பாடு, அது தவிரவும் எங்களுடைய முரளிதரனுக்கு கொடுத்த இந்த முறைப்பாடு தொடர்பாகவும் நான் பேச்சு முடிந்து வெளியால வந்தபோது எங்களுடைய குகதாசன் நினைக்கிறேன், திருவண்ணாமலை மாவட்டம் ஐயா என்னிடம் காய்ச்சா, டாக்டர் நீங்க அந்த சர்க்குலரை பற்றி காய்ச்சினீங்க, அந்த சர்க்குலரை எனக்கு ஒருக்கா தர முடியுமான்னு நான் தாரேன்னு சொன்னான். வாட்ஸ்அப்ல இருந்தது, பிரிண்ட் பண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு நேரம் இருக்கல. ஆனால் அந்த சர்க்குலர் ஒன்றை வடிவாக சொல்லுவேன். அந்த சர்க்குலர்ல 5வது 6வது செக்ஷன்ல இருக்கிறது. திருகோணமலை மாவட்டத்துல எந்த அந்த மாவட்ட அரசாங்க அதிபர் செயலாளராக இருந்தால் அரசாங்க அதிபருக்கு சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு பேருக்கும் அந்த சர்க்குலர்களை கொடுக்க வேண்டும், நேரடியாக கையெழுத்திருக்க வேண்டும் என்று இந்த சர்க்குலர்ல 6வது 7வது 8ஆக இருக்கிறது. ஆகவே திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபருக்கு ஒரு வேண்டுகோள், தாங்கள் இந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த சர்க்குலரை தயவு செய்து கொடுங்க. இல்ல 2 சர்க்குலர் இருக்கிறது, 3 சர்க்குலர் இருக்கிறதா, 2 சர்க்குலர் இருக்கிறது. ஒன்று 2022ஆம் ஆண்டு 22/1 என்று போட்ட சர்க்குலர் நம்பர். அதுக்கு பிறகு அந்த மீடியா சம்பந்தமாக எந்தெந்த மீடியாவை அனுமதிக்கலாம் என்பது சம்பந்தமாக உள்ளுக்குள்ள வந்திருந்த 2வது அமெண்ட்மெண்ட், சர்க்குலருடைய அமெண்ட்மெண்ட் ஒன்று. இந்த 2ஐயும் திருவோணமலை மாவட்ட ஜிஏ பிளவிட்டு இருக்கிறார். இங்க திருவோணமலை மாவட்ட ஜிஏ நீங்கள் செய்தது முழு பிழை. அந்த சர்க்குலர் கூட இன்று வரைக்கும் நீங்கள் கொடுக்கல என்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இன்று வரைக்கும் நீங்கள் கொடுக்கல என்றால் அது ஒரு பாரதூரமான குற்றம். சர்க்குலரை வயலேட் பண்ணியிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு வேணுமெனா சிறப்புரிமை மீறல் அடிக்கலாம். ஆனா பரவாயில்ல, நீங்கள் திருவோணமலை, நாங்க யாழ்ப்பாணத்துல 2 பேரோட மினக்கறோம். ஆகவே உங்களுடைய மினக்கரை எங்களுக்கு நேரம் இல்லாதால நீங்கள் அதை பாருங்க. 2வது விடயம், இந்த ஒரு வீடியோ ஒன்றை போடுகிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்திலே விவசாயிகள், முக்கியமாக முத்துநகர் விவசாயிகள் மீது போலீசார் மிக கேவலமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். டிசிசி மீட்டிங்கு போன நேரத்துலதான். சோ அந்த வீடியோவை நாங்கள் பார்ப்போம், பார்த்து போட்டு அது சம்பந்தமான கருத்துக்களை நாங்கள் அதை தொடர்ந்து பகிர்றோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். சில இடங்கள்ல முகப்புத்தகங்கள்ல யாராவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பகிர்ந்தார் நினைக்கிறேன். பேர் தெரியல, ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பகிர்ந்த அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதுல சில விடயங்கள் கதைக்கும். முதலாவது, இது என்னுடைய ஆட்சிக்கு வர பிரதேசங்கள் அல்ல, என்னுடைய பாராளுமன்ற ஏரியாக்குள்ள வர பிரதேசம் இல்லை. ஆனா இது தமிழீழத்தில் ஒரு பிரதேசம். அவ்வளவுதான் என்னால சொல்லிடு. தமிழ் ஈழம்
தமிழீழம் என்றது ஈழம் என்ற என்னது ஈழ சிரோன்மணி தாயே என்றது. ஈழம் என்பது எங்களுடைய இலங்கை, தமிழர்கள் வாழ்ந்த ஈழம். ஆகவே தமிழ் ஈழம் என்று சொல்லியிருக்கணும், அவ்வளவுதான். திருவோணமலை என்றது எங்களுடைய தலைநகரம், அது வேற பிரச்சனை, நாங்கள் கதைக்க தேவையில்லை. ஆனால் நான் சொல்லியிருக்கிறது தமிழ்ல தமிழீழம் என்று வடிவாக சொல்லியிருக்கணும், அவ்வளவுதான். காலங்காலமாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த வீடியோவை நீங்கள் யாராவது திரிவுபடுத்தி போகலாம். அப்ப 1966ஆம் ஆண்டுகள்ல 70ஆம் ஆண்டுகள்ல திருகோணமலை வேலை செய்கின்ற நாட்கள்ல திருகோணமலை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அரச மரத்தோட இப்போது புத்த சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புத்த கோயிலா மாறி இருக்குமோ எனக்கு தெரியல. 70ஆம் ஆண்டு 71ஆம் ஆண்டுகள்ல அந்த சிவன் கோயில் தான் அந்த புத்த. வயசு போனாக்கள் யாராவது பார்த்தால் இந்த வீடியோவை நான் சொல்வது உண்மை என்றால் நீங்கள் அதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அம்மா சொன்ன கதையை தான் நான் நீங்க சொல்லுகிறேன். 70ஆம் ஆண்டு 1970 நினைக்கிறேன், 70கள்ல அங்க ஒரு சிவன், அந்த அரச மரத்துக்குள்ள சிவபெருமான் தான் இருந்தார். பிள்ளையாரும் சிவபெருமானுடைய சிலை தான் இருந்தது. இந்த ஒரு சில அராஜக கும்பல் 70ஆம் ஆண்டு போய் அந்த சிவனை உடைச்சிட்டு அங்க புத்த சிலையை வச்சவர். இந்த சிவனை உடைச்சு அவ்வளவு பேரையும் அப்பா போலீஸ்ல இருக்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டதால அப்பாவுக்கு 70ஆம் ஆண்டுகள்ல திருகோணமலையில இருந்து கேகாலைக்கு டிரான்ஸ்பர் வந்திருந்தது. அந்த நேரங்கள்ல கேகாலைக்கு டிரான்ஸ்பர், உடனே எப்படி டிரான்ஸ்பர் வந்திருந்தது. திருகோணமலைக்கு எங்களுடைய வரலாறுகளும் இருக்கிறது. அதை விட எங்களுடைய NOB பஸ் கம்பெனி ஒரு காலத்துல கொழும்பு யாழ்ப்பாணம் திருகோணமலை யாழ்ப்பாணம் ஓடினு சொன்னவாமா. ஐ எம் நாட் ஷுர், சரிதான், அது உண்மை போய் தெரியாது. சோ அதை பற்றி நான் கதைக்க தேவையில்லை. ஆனா திருகோணமைக்கு வந்து எங்களை 70ஆம் ஆண்டுகள்லயே எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அங்க சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒரு காலத்துல தமிழ் மக்கள் அதிக பரம்பலாகவும் முஸ்லிம் மக்களோட நகமும் சதையுமாகவும், அதான் உண்மை. ஒற்றுமையாக இருந்த இனம் நாங்கள். தமிழரும் முஸ்லிம் என்பது ஒரு காலத்துல மிகவும் ஒற்றுமையாக இருந்த ஒரு இனம். அதே நேரத்துல சிங்கள மக்கள் ஒரு சிறுபான்மையினரும், முக்கியமாக கஸ்டம்ஸ் மற்றது ஹாபர் இதுல வேலை செய்த சிங்கள மக்கள் தான் திருவோணமலையில இருந்தது. அதான் உண்மை. இருந்த இடம் தான் அந்த திருவோணமலை. இப்ப திருக்கோணாமலையாக ட்ரிங்கோவாக மாறி போயிருக்கிறது. அங்க என்னுடைய அம்மா ஒரு 70ஆம் ஆண்டுகள்ல, நான் நினைக்கிறேன் 68 70ஆம் ஆண்டுகள்ல அங்கே வந்து போலீஸ் குவார்டர்ஸ் இருந்தது நான் சொல்லியிருக்கிறேன். சோ விஷயத்துக்கு வருவோம். அங்கே நான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், முஸ்லிம் மக்களும் இருக்கிறார்கள், தமிழ் மக்களும் இருக்கிறார்கள். இந்த முத்துநகர் பிரச்சனை எனக்கு தெரியாது. இந்த வீடியோ போட்டது முக்கியமான காரணம் உண்டு. அரசாங்க அதிபர் விட்ட மாபெரும் பிழை, திருவோணமலை அரசாங்க அதிபர் விட்ட மாபெரும் பிழைக்கான ஒரு முதலாவது வீடியோ. அதாவது சேக்குடரை கொண்டே தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன கொடுக்கல, முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னன்னா, திருவோணமலை மாவட்டத்தின் முஸ்லிம் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற, தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற, சிங்கள மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற கட்சிகள், இந்த மூன்றும் மக்களுடைய பிரச்சனைகளை டிசிசி மீட்டிங்ல காய்ச்சிருக்கோம். ஆனால் இந்த மூன்றும் அந்த பிழையை விட்டுருக்காரு. அது விட்டு போட்டு அந்த வீடியோ போலீஸ் அராஜகம் என்று போட்டு சிங்கள மக்களுக்கு எதிராக இந்த பிரச்சனைகளை உருவாக்குறதை நான் விரும்பவில்லை. முஸ்லிம் சிங்கள பிரச்சனை, முஸ்லிம் தமிழ் பிரச்சனை, சிங்கள தமிழ் பிரச்சனை ஒரு முக்கோணமாக இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ வெளியிட்டவருடைய நோக்கம் சில வேளைகள்ல இனத்துவசங்களை ஏற்படுத்துறதாக இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ போட்டவருடைய தான் 100% பிழை. இந்த வீடியோ யாருடைய வீடியோல இருந்து ஷேர் பண்ணப்பட்டதுன்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 100% அவருடையதுதான் 100% பிழை. உதாரணமாக மக்களுடைய பிரச்சனை, மக்கள் போராட்டத்துக்கு தயாரா இருக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, எங்கண்ட பெடியால் ஜனாதிபதி துமா டிசிசி மீட்டிங் யாழ்ப்பாணம் வருகிறார் என்று சொன்ன போது நான் என்னுடைய பேரும் அங்கே பெயரிடப்பட்டிருந்தது. என்னுடைய பேரின் ஆதரவுல தான் மாணவர்கள் அங்கே வேலையில்லா பட்டதாரிகள் வேலையை தர சொல்லி ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டங்களை நடத்துகிறார்கள் என்று என்னுடைய பெயரும் அழைக்கப்பட்டு என்னையும் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்ட போது நான் சொன்னேன், எனக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அஸ் எம்பி ஐ எம் கோயிங் ஃபார் த டிசிசி மீட்டிங், ஐ ஹேவ் நோ கமிட்மெண்ட் ஆன் திஸ் என்று சொல்லி நான் கோர்ட்ஸ்லயே சொல்லி என்னுடைய பெயரை அங்கிருந்து விலத்தி கொண்டு நான் டிசிசி மீட்டிங் போனேன். உங்களுக்கு அது வடிவாகவே தெரியும். ஸோ இங்க அதால சாவச்சேரி போராட்டத்திலையும் என்னுடைய பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. அதால நல்லதுதான் நடந்திருக்குது. யாழ்ப்பாணத்தில் நடந்த போராட்டத்துல, அந்த வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டத்துல இன்ற வரைக்கும் நீதி கிடைக்கல. அது அரசாங்கத்தோட 3 எம்பிமார் இருக்கிறோம், அது அவர்களுடைய பிரச்சனை. பட் எதிர்கட்சியாக கதைக்க வேண்டியதை கதைச்சிருக்கு, நியாயமான விடயங்கள்ல கதைக்க வேண்டியதை கதைத்திருக்கு, அந்த விடயம் செய்திருக்கு. இங்க திருவோணமலையில என்ன கவலை என்றா, அதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மக்களை இப்படி ரோட்டுகள்ல படுத்திருக்க விட்டுருக்க கூடாது. இவர்கள் ஏதோ தங்க ரதத்துல போற மாதிரியும் பொதுமக்கள் ஏதோ நாய்கள் மாதிரியும் தான் இந்த வீடியோ அமைந்திருக்கு. இந்த வீடியோ வடிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஒவ்வொரு வீடியோவையும் வடிவா உன்னிப்பா பாருங்கள், வடிவா தெரியும். இவர்கள் ஏதோ தேவ தூதர்கள் மாதிரியும், அல்லாவினுடைய தூதர்கள் மாதிரியும், சிவபெருமானுடைய தூதர்கள் மாதிரியும்,
புத்தருடைய தூதர மாதிரி உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே நேரத்துல மக்கள் நாய்கள் மாதிரி தான் இந்த வீடியோ அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது மக்களை தூக்கி எறிகிறாங்க போலீஸ்கார். யாருடைய வாகனம் போகும்போது இவர்களுடைய டிசிசி மீட்டிங் முடிந்து இவர்கள் வெளியே போகின்ற போது இவர்களுடைய வாகனத்துக்கு குறுக்கே தான் அவர்கள் படுக்கிறார் நினைக்கிறேன். எனக்கு அது வடிவா தெரியாதாலும் நான் பொறுப்பு குரலோட சொல்லுகிறேன். இந்த வீடியோல நிலத்துல படுத்திருக்கிறது வந்து பொதுமக்கள். யாருடைய வாக்குலேடாப்பா நீங்கள் எம்பியா வந்து நீங்க ரெண்டு கேட்டால் பொதுமக்களுடைய வாக்குகள். அந்த ஏழை விவசாயிகள் போட்ட வாக்குகள்ல தான் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்லாம் வந்தீங்க. அப்ப உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இப்படி உங்களுடைய மக்கள் நிலத்துல விழுந்து கிடந்து நீங்கள் மக்களோட நின்று போராட வேண்டிய ஆக்கள்றாப்பா. நீங்க எல்லாம் என்ன பாராளுமன்ற உறுப்பினர் வெக்கம், மானம், ரோசம் எதுவுமே இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்களை திருகோணமலை இது தெரிவு செய்திருக்கிறேன். நேரடியாகவே சொல்லுகிறேன். திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாக்கை தொங்க போடவும் உங்களுடைய இனம், உங்களுடைய மக்கள், உங்களுடைய முஸ்லிம் மக்கள், உங்களுடைய தமிழ் மக்கள், உங்களுடைய சிங்கள மக்கள் அந்த தொப்பியையும் போட்டு அந்த நிலத்துல இருந்து அழுகிறார்கள். போலீஸ்காரன் தூக்கி எறிகிறான். நீங்கள் பார்த்துட்டு போறீங்க பகார்ல. நான் அங்க இருந்திருந்தால் முதலாவதாக என்னைத்தான் தூக்கி எறிஞ்சிருப்பார்கள். நான் அங்க சனத்தோட நின்றுப்பேன். இந்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துல நடந்த இந்த தையடிவியார பிரச்சனைக்கு நான் வரையில. அது ஒரு டபுள் கேம். அது கயத்துறமா இருக்கட்டு சீதனமா எழுதி கொடுத்தாச்சு. தையடி விகாரி அங்கேயே வைத்து அங்கேயும் நான் பார்ப்பது மக்களுக்கு நியாயமான விடயம் ஒன்று கிடைக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா தையடிவியார வந்து பிச்சைக்காரன் புண் மாதிரி நெடுக சொரிஞ்சு கொண்டே இருப்பார்கள். அந்த புண் மாறுவதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. முதலாவது செம்மணி இப்போது மறுபடியும் சைக்கிளினுடைய பிச்சைக்கார புண்ணாக மாறிக்கொண்டிருக்கிறது. செம்மணி புதைகுழியிலையும் நின்றாக்கள்லையும் அந்த போராட்டங்களை நின்றாக்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க எங்களுடைய சைக்கிளுடைய ஆக்கள் தான். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஒரு சட்டத்திறனி ஒருவர், ஒரு வைத்தியர் ஒருவர், முழு பேரும் சைக்கிளுக்கு காத்தடிக்கிறவர்களும் பெல்லுக்கு எண்ணெய் போடுவவர்கள் தான் நாங்க நின்றவர்கள். ஆகவே அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது சைக்கிளுடைய கட்சி தான். அதுல அரசியல் செய்கிறார்கள். ஏன்னா டாப் லெவல் பாலிடிக்ஸ் தான் எனக்கு தெரியும். அவருக்கு வந்து ஏகராஜ்யவா அக்கட்ட ராஜ்யவா தான் தெரியும். அவருக்கு ஏழை மக்களுடைய கஷ்டம் தெரியவே தெரியாது. ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியவே தெரியாது. இப்ப பிரச்சனைக்கு வரேன்னா என்னன்னா, கிழக்கு மாகாணத்துல இந்த மக்கள் நிலத்துல விழுந்து கிடக்க உங்களுடைய கார் வழியால போகுது. ஒரு வெக்கமான ரோசம் இல்லையாடா? இவங்களுடைய பிச்சையில தானே, அந்த மக்களுடைய பிச்சையில தானேடாப்பா நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வர்றது படித்து வார பதவி அல்ல ராசா. அது மக்கள் போட்டு வார கௌரவ பதவி. அதை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. கிழக்குமான பாராளுமன்ற பிச்சைதாரிகளுக்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அந்த மக்களுடைய பிரச்சனை நாங்கள் ரங்க வேண்டி இருக்கு. நாங்கள் ரங்குவமாக இருந்தால் அடுத்த சாவகச்சேரியா கிழக்குமானம் மாறும். ஆகவே நாங்கள் அதை விரும்பவில்லை. ஏனென்றால் இவர் என்ன வடக்கில் இருந்து வந்து கிழக்கில் கதைக்கிறார் சொல்லி உடனே பெரிய சவாதம் தொடங்கிடுவீங்க. ஆகவே இது தொடர்பாக பல தரப்பட்ட முறைப்பாடுகளும் கோள்களும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் கதைப்போம். ஆனால் எங்களோட கோதாசனையாவா இருக்கட்டும், எங்கேயாவது மக்களோட ரங்கி மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டதாக, மக்கள் பிரச்சனைகளை கதைத்ததாக பாராளுமன்றம் என்ன போடுறீங்க? ஓட்டுகளை என்னத்துக்கு போடுறீங்க? எழும்பி நடக்க தெரியாம, கதைக்க தெரியாம, ஒரு இடத்துல இருந்தா எழும்ப தெரியாத ஒருத்தரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறீங்க. எத்தனையோ கிழக்கு மாநிலத்துல நான் கிழக்கு மாநிலத்துல போய் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு கதைக்கின்ற போது ஒரு நினைக்கிறேன் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அல்ல யூனிவர்சிட்டி பாஸ் அவுட்டரா என்னட்டையே 1000 கேள்வி கேட்கிறார். நீங்கள் தேசியம் என்ன தெரியுமா? அது ஆணி என்ன தெரியுமா? அதுக்கு அடிப்பது என்ன? தம்பி, உன்னுடைய கிழக்கு மாகாணத்துல வந்திருக்கிறவர் இன்று வரைக்கும் உன்னுடைய கிழக்கு மாகாண குறைபாடுகள் தொடர்பாக ஒரு வசனம் கதைக்கப்பட்டிருக்கிறார் இல்லை. அங்க இருக்கிற முஸ்லிம் மக்கள் பாவம், அவர்கள் போட்ட பிச்சையிலே வந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் நாங்களும் நீங்களும். ஆகவே கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு கேவலம். ஒரு பொதுமக்களை நான் என்னுடைய மக்களுக்கு அநாகரிகமாக அநியாயமாக நடக்கும்போது நான் கார்ல போக மாட்டேன். நான் ஜென்டில்மேன் மாதிரி கார்ல போக மாட்டேன். அங்கே நிலத்துல நானும் இருந்திருப்பேன். ஆகவே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து வெற்றி தலை குனியவனும் இதை உங்களுடைய பேஸ்புக்ல வேற போட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு அராஜகம் கொண்டு போட்டு சனத்தையும் போலீஸையும் உசுப்பேத்தி வருகிறீங்க. போலீஸ்காரன் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறான். அப்ப நீங்க போறதுக்குரிய வாகனம் அல்லது வேற யாரோ மினிஸ்டர்ஸ் போறதுக்குரிய வாகனத்தான் இங்க என்பிபிக்கும் மக்களுக்கும் அல்ல பிரச்சனை. இந்த களிசட அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் தான் நீங்க பிரச்சனை. அது வடக்கு மாகாணமா இருக்கலாம், கிழக்கு மாகாணமா இருக்கலாம், தெற்கா இருக்கலாம், மலையமா இருக்கலாம். இந்த களிசட அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் தான் பிரச்சனை. இங்க ஒரு உண்மையான அரசியல்வாதி ஒரு பாதுகாப்பும் இல்லாம அந்த மக்களோட நின்று கதைச்சு அவர்களுடைய பிரச்சனையை டிசிசி மீட்டிங்ல அடிபட்டிருப்போம். டிசிசி மீட்டிங்ல குளறணும். டிசிசி மீட்டிங் வந்து ஆட வேணும். நீங்கள் வருவீங்கன்னா டிசிசி மீட்டிங் பயப்பட வேணும். என்னத்தை கேட்க போறானோ இங்க என்ன இந்த வரைக்கும் கிழக்கு மாநிலத்துல என்ன விடியம் கதைக்கப்பட்ட வெளியே டிசிசி மீட்டிங்ல ஒரு லைவ்ல வந்திருக்கான்னு சொல்லுவோம், ஒரு வீடியோல வந்திருக்கான்னு சொல்லுவோம். நீங்க சும்மா உள்ளுக்குள்ளேயே பிணைஞ்சி அந்த மனுஷருடைய அவங்க பாவம்
அடுத்த தடவை உங்களுக்கு தான் ஓட் போட போறான். ஓட்டு ஏதாவது நடக்கும். ஏழை விவசாயிகள் இப்ப சின்ன வெங்காய பிரச்சனை இருக்கிறது. சின்ன வெங்காய பிரச்சனையை பாத்தீங்கன்னு சொன்னால் சிறு வெங்காயம் பயிரிடுறது வடக்கு மாநிலத்திலையும் கிழக்கு மாநிலத்தில ஒரு சில இடங்களையும். ஆனால் பி வெங்காயத்தை இறக்குமதி செய்யறோம். இறக்குமதி செய்யும் போது இந்த பயிரிட்ட வெங்காயங்களை கொண்டு எங்க விற்கிறது? அவங்க எந்த சந்தையில கொண்டு விற்கிறது? ஒரு சின்ன பிரச்சனை. இதே இது கிளிநொச்சியில நான் தான் அரசியல் செய்யறேன்னு சொல்றவர் ஒரு வெங்காய வெளியே போட்டார். அவ்வளவுதான். அதை நடைமுறைப்படுத்துங்கள். ஏனென்றால் அரசியல்வாதிகளுக்கு மேனேஜ்மெண்ட் தெரியாது. மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவன் அரசியல்வாதியா வரப்போறதும் இல்லை. அதான் பிரச்சனை. முகாமைத்துவம் என்பது ஒரு அடிப்படை. ஒரு அரசியல்வாதி முகாமைத்துவம் தொடர்பான நொலேஜ் இருக்கவன் மட்டும் மிகவும் அடிப்படையானது. அந்த முகாமைத்துவம் தொடர்பான நொலேஜ் இல்லாத ஒரு ஆள், சட்டம் தொடர்பான ஒரு நொலேஜ் உள்ளால், ஒரு டிகிரி இல்லாத ஒரு ஆள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தயவு செய்து எடுக்காதீங்களா. என்னடா உங்களை ஏமாத்துறாங்க. உங்களை ஓட் போடாதீங்க. உங்களுக்கு எத்தனை நாள் சொல்றது? ஒருக்கா சொன்னாது கேட்காது, 2 தடவை சொன்னா தெரியாது, மாட்டுக்கு மாடு சொன்னா தெரியாது, மணியாட்டின மாடு சொல்லணும். ஒரு முகாமத்துவம் தெரிஞ்சாதான் ஒரு பொதுமகன் வந்து என்னோட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. இப்ப நான் என்னோட வீடியோட போட்டு அந்த வீடியோ பாருங்கள். ரைட், இந்த அப்பாயின்மெண்ட் கூடுபடையில என்றால் அதுக்கு ஒரு முகாம் மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருக்கணும். அல்லது இந்த கட்சியிலேயாவது ஒருத்தன் தான் இருக்கணும். மேனேஜ்மெண்ட் ஒரு சட்டத்துறை தொடர்பான நாலேஜ் இருக்கணும். உங்களோட கட்சியில ஒரு சட்டத்துறை வல்லுநர் ஒரு ஆள் இருக்கணும். சட்டத்துறை வல்லுநர்ன்றது ஏக ராஜ்யவா அக்காண்ட ராஜ்யவான்னு சொல்லி அது வேற வீடியோ போட்டு கொண்டிருக்கு. அது வேற பிரச்சனை. மற்றொரு சட்டத்துறை சைக்கிள் வந்து தைடியை அகற்றுவதை தவிர வேற வழியில அடுத்த வீடியோ போட்டு கொண்டிருக்கு. ஆகவே ஒன்றில் இந்த தெரிஞ்சவன் ஏமாத்துறான், தெரியாதவன் வந்து பாராளுமன்றத்துல நித்திரம் கொண்டு போறான். கிழக்கு மாநில மக்களுக்கு ஒரு அன்பான செய்தி. இந்த விடயம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைத்து உங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கவில்லை என்றால் 077 556 99 24 நாங்க கதைக்கிறோம் பாராளுமன்றத்துல. நன்றி, வணக்கம். கதை கேட்கல, கோபிக்கப்படாது.